A control system is defined by the following mathematical relationship. The response of the system as t tends to infinity is. So, இந்த கொஷினில் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிஸ்டத்தில் வந்து t tends to infinity இருக்கிறப்போ இதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல வந்து இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் எழுதிறேன். ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் டபுள் டேஷ், அதாவது செகண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதலாம். ஓகே, தட் இஸ் எஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் 0 மைனஸ் எக்ஸ் dash of 0. Okay, அடுத்து Laplace transform of x dash. Okay, first order differential function ஓட Laplace transform, which is equal to s into x of s minus x of 0. Okay, so இதில் வந்து இந்த terms s of x of 0, x dash of 0, இது ரெண்டும் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் நம்ம டிஆர்பிலையும் சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். பட் இதில் வந்து இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கல. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கிறோன்னா இனிஷியல் வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அஷ்யூம் இந்த x of 0 equal to 0, x dash of 0 equal to 0, அதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் 6 இன்டூ எஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் எஸ் பிளஸ் 5 into x of t ஓட Laplace transform x of s equal to 10 into 1 ஓட Laplace transform 1 by s minus e power minus pi t, அதோட Laplace transform 1 divided by s plus 5. Okay, அதாவது e power minus a into t இதோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏ. இங்கே மைனஸ் ஏன்னு இருந்தால் இங்கே பிளஸ் ஏன்னு வரும். இங்கே பிளஸ் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் ஏ அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இந்த டேர்மில் எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து காமன். ஸோ அதை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ, ஸோ இதில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 5. ஸோ இங்கே என்ன வரும்னா எஸ் பிளஸ் 5 மைனஸ் எஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 10 இன்டூ, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டிவைடட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 5. ஸோ இது டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 5 அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 50 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் 5 எஸ் ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம t tends to infinity-னா என்ன வேல்யூ வரும், இந்த சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஃபைனல் வேல்யூ தியரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை ஃபைனல் வேல்யூ தியரம், அப்ளை ஃபைனல் வேல்யூ தியரம். ஸோ அந்த தியரம் எழுதிக்கலாம். லிமிட் t tends to infinity x of t equal to limit s tends to 0 s into x of s. இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ தியரம். ஓகே, இதில் லிமிட் t tends to infinity x of t அப்படிங்கிறத வந்து
limit s tends to 0 s into x of s அப்படின்னு எழுதிக்கலாம். Okay, which is equal to limit s tends to 0 s into x of s வந்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 50 divided by s into s plus 5 into s square plus 6s plus 5. So இதில் இந்த s cancel ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? limit s tends to 0 50 divided by s plus 5 into s square plus 6s plus 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த s இருக்க இடத்துல வந்து 0வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். equal to என்ன வரும்? 50 divided by இங்கே 0 அப்ளை பண்ணுவோம். ஸோ 5 இது 0 ஆயிடும். இங்கே 5. ஓகே, இப்போ 50 divided by 25 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 2. left side limit t tends to infinity into x of t. So this is the answer. நமக்கு இந்த சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் at t tends to infinity கேட்டிருந்தாங்க. So answer is 2. Without any additional circuitry, an 8 to 1 mux can be used to obtain. So இந்த கொஷின்ல வந்து ஒரு 8 to 1 mux இருக்கு. அதில் எந்த ஒரு அடிஷ்னல் சர்க்கியூட்ரி இன் த சென்ஸ் வேறு எந்த ஒரு கேட்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒன்லி மக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எத்தனை வேரியபிள்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சம் பட் நாட் ஆல் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 3 வேரியபிள்ஸில் உள்ள சில ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷனில் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் பட் நாட் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். இந்த செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 8 to 1 மக்ஸில் ஒன்லி 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், 4 வேரியபிள்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷனில் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அண்ட் சம் பட் நாட் ஆல் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். அதாவது 3 வேரியபிள்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் 4 வேரியபிள்ஸில் சிலதை மட்டும்தான் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ், எல்லா 4 வேரியபிள்ஸில் உள்ள எல்லாமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 8 to 1 மக்ஸில் எந்த ஒரு அடிஷ்னல் கேட்ஸ் வேற ஏதோ ஒரு ஆண்ட் ஆர் நாட் எந்த ஒரு கேட்டுமே இல்லாமல் ஒரு 8 to 1 மக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை வேரியபிள்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இன் ஜென்ரல் ஒரு 8 to 1 மக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 8 இன்புட்ஸ் இருக்கும். ஓகே, 8 இன்புட் லைன்ஸ் அண்ட் 1 அவுட்புட் லைன்ஸ் இருக்கும். 8 இன்புட் லைன்ஸ் இன் த சென்ஸ் 0 to 7. ஓகே, 0 0 0லேருந்து 1 1 1 வரைக்கும் இருக்கும். அதே இது செலக்ஷன் லைன் எப்படி எழுதுவோம்? 2 to the power 3 தான் 8. அப்போ இல்லை இங்கே 3 தான் வந்து எனது செலக்ஷன் லைன், 3 தான் செலக்ஷன் லைன். ஸோ 3 செலக்ஷன் லைன்ஸ் இருக்கும், 8 இன்புட்ஸ் அண்ட் 1 அவுட்புட். இந்த செலக்ஷன் லைனை பொறுத்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு 8 to 1 மக்ஸ். இதில் S1 S2 S3 அப்படிங்கிறது வந்து செலக்ஷன் லைன் அண்ட் I0 to I7 வந்து இன்புட் லைன்ஸ், 1 அவுட்புட். இப்போ இதில் இப்போ செலக்ஷன் லைன் வந்து 0 0 0வா இருந்துச்சுன்னா I0 வந்து செலக்ட் ஆகி இது அவுட்புட்டோட கனெக்ட் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ 0 0 1 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த I1 வந்து செலக்ட் ஆகி இது வந்து அவுட்புட் லைனில் கனெக்ட் ஆகி அவுட்புட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளோட வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ட்ரூத் டேபிள். ஸோ இது வந்து 3 வேரியபிள், 7 வரை இருக்கு இல்லையா? அப்போ 7னா 111, 3 வேரியபிள்ஸ் இருக்கு. இப்போ இந்த அவுட்புட் எப்போ கிடைக்கும்? இப்போ 0 இருக்கு. இப்போ 0 இருக்கிறப்ப அவுட்புட் வந்து 1. இப்போ 1 இல்லை, ஸோ 0. 2க்கு வந்து கிடையாது. 3ல வந்து அவுட்புட் வரணும், ஏன்னா 3 இருக்கு. இப்போ இங்கே 0,
இங்கே 0, இங்கே 0, இங்கே 1. அப்போ எப்போல்லாம் அந்த அவுட்புட் வந்து 1 ஆகும் அப்படின்னா 0 இருக்கிறப்போ 1 வரும், 7 இருக்கிறப்போ 1 வரும், அப்புறம் 3 இருக்கிறப்போ 1 வரும். மீதி எல்லா டைமுமே 0 தான் இருக்கும். அப்போ இது வந்து எல்லா வேரியபிள்ஸ் 3 வேரியபிளோட எல்லாமே நம்ம வந்து ஒரு 8 to 1 மக்ஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு கேட்டுமே தேவையில்லை. டைரக்டா வந்து செலக்ஷன் லைன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன கொடுக்குறோம் செலக்ஷன் லைனை பொறுத்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ஸோ ஒரு 3 வேரியபிளில் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே இது ஒரு 8 to 1 மக்ஸை 4 வேரியபிளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தோன்னா 15 இருக்குது. 15 அப்படிங்கிறது பைனரி ஈக்குவலண்ட் என்ன வரும், 1 1 1 1 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இதை வந்து ஒரு 16 to 1 மார்க்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷனும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 4 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், இது வந்து 4 பிட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 4 பிட்ஸ் உள்ளதை வந்து ஒரு 8 to 1 மார்க்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சர்க்யூட் தேவைப்படுமா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்க. இது ஒரு 16 to மக்ஸோட ட்ரூத் டேபிள். ஓகேவா? அப்போ அதில் மொத்தம் 16 காம்பினேஷன்ஸ் இருக்கும். 0 to 15 வர மொத்தம் 16 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை முதல்ல எழுதியிருக்கோம். இதில் எப்பெல்லாம் அவுட்புட் வந்து கிடைக்கும்னு பார்க்கலாம். இங்கே 0 இருக்குது. 0 இருக்கிறப்ப அவுட்புட் என்னது 1ன்னு கிடைக்கும். 1 இருக்கிறப்ப அவுட்புட் 1. இங்கே 2 3லாம் இல்லை. ஸோ 2 3 0 வரும். 4 5லாம் 0, 6 0, 7 இருக்குது இந்த ஃபங்க்ஷன். ஸோ 7ல் வந்து 1, 8 1, 9 இல்லை, 10 இல்லை, 11 இல்லை. ஸோ 12 13லாம் 0, 14 15 வந்து 1 1. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 8 to 1 மார்க்ஸை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து செலக்ஷன் லைன் வந்து ஏபிசி அப்படின்னு எடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ இந்த இதில் ஏபிசிங்கிறது வந்து என்னது ஒரு 8 to 1 மார்க்ஸோட செலக்ஷன் லைன். இங்கே 4th வேரியபிள் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அவுட்புட் வந்து இந்த டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? முதல்ல வந்து செலக்ஷன் லைன் வந்து 0 0ன்னு கொடுக்குறோம். 0 0ன்னு கொடுத்த உடனே நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கணும், 1 தான் கிடைக்கணும். ரெண்டுமே 1ல் தான் கிடைக்குது. அப்போ நோ இஷ்யூஸ். அப்போ இது என்ன ஆகும், I0 செலக்ட் ஆகும். I0 வந்து 1. ஓகேவா? ஏபிசி வந்து 0 0ன்னு கொடுத்தாலே I0 தான் செலக்ட் ஆகும். இப்போ இது I0 இருக்கிறச்ச அவுட்புட் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ரெண்டுமே 1ல் தான் இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட் பாருங்க, 0 0 1 வர்றச்ச இந்த டியை டிபெண்ட் பண்ணியே இல்லை. 0 0 1 வந்து செலக்ஷன் லைனில் வந்த உடனே அவுட்புட் வந்து ரெண்டுமே 0 தான் இருக்குது. ஓகே, அப்போது 0 0 1க்கு வந்து I1 செலக்ட் ஆகும். அதோட அவுட்புட் என்னது 0. ஓகேவா? அடுத்து இது 0 1 0 அப்படிங்கிற செலக்ஷன் லைன் வர்றச்ச நம்மளுக்கு வந்து அவுட்புட் டி என்னவா இருந்தாலும் அவுட்புட் என்ன தான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. அப்போ I2வும் என்னதான் 0 தான். அடுத்து இதில் பாருங்க, ஸோ இதில் 0 1 1 அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கு I3 செலக்ட் ஆகும். ஓகேவா? I3 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் 0 1ன்னு கிடைக்குது. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, டி அப்படிங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? டியில் 0 வந்துச்சுன்னா இதுவும் 0, இதில் 1 வந்துச்சுன்னா இதுவும் 1 தான். அப்போது இந்த 0 1 1 செலக்ஷன் லைனை வர்றச்ச அந்த அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, டிங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ டியில் வந்து 0 இருந்துச்சுன்னா டி கிடைக்கும், டியில் வந்து 1 இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். இப்போ அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, டி அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? அப்போ I3ல வந்து அவுட்புட் டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. டியில் 0வா இருந்துச்சுன்னா 0 வரும், 1ஆ இருந்துச்சுன்னா 1ன்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து I4 வரும். 1 0 0 அப்படிங்கிறது I4. இந்த செலக்ஷன் லைன் செலக்ட் ஆகும். இதுலேயும் வந்து டி வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ டியில் வந்து 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1, டியில் 1 இருந்துச்சு அப்படின்னா
அவுட்புட் வந்து 0. அப்போ இது இன்வெர்ட்டடாக இருக்குது டி பார். ஓகே, டியில் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1, டியில் 1 இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0. அப்போ இன்வெர்ட்டடாக கிடைக்குது. ஓகே, அப்போது டி பார். ஓகே, இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டி என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0 தான் கிடைக்குது. இதுலேயும் அப்படி தான் 0. இதில் 1 டிபெண்ட் பண்ணியே இல்லை, ரெண்டுமே 1 1 கிடச்சிருச்சு. அப்போது இது வந்து 1. அப்போது இந்த சர்க்கியூட் இந்த ட்ரூத் டேபிளுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 8 to 1 மக்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டி பார் அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா ஒரு நாட் கேட் கொடுத்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒன்லி 0 and 1s மட்டும் இல்லை, டிங்கிற வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாட் கேட் வந்து தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து ஒரு 8 to 1 மக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதில் 8 to 1 மக்ஸ் அப்படிங்கிறது என்னது 3 வேரியபிள். அந்த 3 வேரியபிளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஒரு 4 வேரியபிளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட் கேட் தேவைப்படுது. ஓகேவா? அப்போது இந்த கொஷினில் பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க, வித்தவுட் எனி அடிஷ்னல் சர்க்கியூட்ரி, எந்த ஒரு சர்க்கியூட் இல்லாமல் ஒரு 8 to 1 மக்ஸில் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சம் பட் நாட் ஆல் த பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா 3 வேரியபிள்ஸோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். One, all functions of 3 variables but not all of 4 variables. இதில் என்ன அப்படின்னா 3 வேரியபிள்ஸோட எல்லா ஃபங்க்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் 4 வேரியபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்த்தோம். 4 வேரியபிள்ஸில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் சில இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் லாஜிக் கேட்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனும் ராங். தேர்ட் ஆப்ஷன், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அண்ட் சம் பட் நாட் ஆல் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா ஃபங்க்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஆனால் 4 வேரியபிள்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சிலதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கரெக்ட். ஆல் ஃபங்க்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 4 வேரியபிள்ஸ். 4 வேரியபிள்ஸோட எல்லா ஃபங்க்ஷனையும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வேற ஒரு அடிஷ்னல் கேட்ஸ் இல்லாமல். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் அண்ட் some but not all of 4 variables. The differential voltage gain and the common mode voltage gain of a differential amplifier are 48 dB and 2 dB respectively. The common mode rejection ratio is. So இந்த கொஷின்ல வந்து differential voltage gain and common mode voltage gain ஓட values கொடுத்திருக்காங்க. In terms of decibelல கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ ஃபார்முலா எழுதிக்கலாம். CMRR, காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, which is equal to differential voltage gain AD divided by common mode voltage, AC, common mode voltage gain AD divided by AC. இது வந்து differential voltage gain, இது காமன் மோட் வோல்டேஜ் கெயின். ஸோ இங்கே கொஷினில் வந்துட்டு நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிபலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டெசிபலில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது 20 log CMRR ஈக்குவல் டு, இது என்ன எழுதுவோம்னா 20 log ஆஃப் AD டிவைடட் பை AC. ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், 20 log AD மைனஸ், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ மைனஸ் 20 log AC அப்படின்னு எழுதிப்போம். ஓகே, இப்போ வோல்டேஜ் கெயினோட வேல்யூ வந்து 48ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 48 மைனஸ் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 dB. அப்போ 2, ஓகே, ஈக்குவல் டு 46 dB. இதுதான் ஆன்சர். CMRR
in terms of decibel equal to 46 dB. The phenomenon known as early effect in bipolar transistor refers to a reduction of the effective base width caused by. ஸோ இந்த கொஷினில் வந்து ஆக்சுவலி இயர்லி எஃபெக்டோட டெஃபினிஷன் தான் கேட்டிருக்காங்க. அதாவது பைபோலார் டிரான்சிஸ்டர் அதாவது பிஜேடியில் வந்துட்டு பேஸ் வித் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அது எதனால் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து த ரிவர்ஸ் பயாசிங் ஆஃப் த பேஸ் கலெக்டர் ஜங்ஷன். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, அதாவது பேஸ் கலெக்டர் ஜங்ஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறப்போ இந்த பிஜேடியில் வந்து என்ன ஆகும்னா பேஸோட வித்து வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதை தான் வந்து இயர்லி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பேஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலி இந்த இயர்லி எஃபெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து ஜேம்ஸ் இயர்லி அப்படிங்கிறவர். அதனால தான் இதோட நேம் வந்து இயர்லி எஃபெக்ட் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு நேம் வந்து பேஸ் வித் மாடுலேஷன். ஸோ அப்படின்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இஸ் இன் ஆக்டிவ் ரீஜியன். ஓகே, அப்போ ஆக்டிவ் ரீஜியனில் இருக்கிறப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு எமிட்டர் அண்ட் பேஸ் ஜங்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ரிவர்ஸ் பயாஸ். கலெக்டர் அண்ட் பேஸை வந்து ரிவர்ஸ் பயாஸ் அண்ட் எமிட்டர் அண்ட் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு வந்து ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒர்க்கிங் வந்து தெரியும். ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறப்ப அந்த டிப்ளிஷன் லேயரோட வித்து என்னாகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். பட் இந்த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் என்ன ஆகும், டிப்ளிஷன் லேயரோட வித்து வந்து ஜாஸ்தி ஆகிட்டே ஆகும். இந்த பக்கம் பாருங்க, இல்லை ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த என் சைடு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ். இப்போ இங்கே உள்ள இதில் நம்மளுக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்னது எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி வந்து ஹோல்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா பாசிட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கனால இது அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி வித் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த பேஸ் வந்து லைட்லி டோப்ட் கம்பேர் டு கலெக்டர். பேஸ் வந்து லைட்லி டோப்ட் அப்படிங்கிறதுனால இந்த டிப்ளிஷன் லேயர் வித் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நிறைய வந்து இந்த பேஸ்க்குள்ளே பெனட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இவ்வளோ இருக்கிற டிப்ளிஷன் லேயர் வந்து ஃபர்தராக நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறச்ச இது இன்க்ரீஸ் பண்ணுறது பேஸோட பாதி தூரத்துக்கு அப்படி வந்துடும். இது வரைக்கும் என்ன ஆகிரும், டிப்ளிஷன் லேயர் வித் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிரும். இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு கம்மியாகாது. ஏன் அப்படின்னா இதுதான் லைட்லி டோப் கலெக்டரை விட. அதனால இந்த பக்கம் வந்து பேஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரிவர்ஸ் பயாஸ் பண்றப்போ பேஸோட ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கு இது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டிப்ளிஷன் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தான் வந்து நம்ம இயர்லி எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா பேஸ் வித் பயாசிங் ஆஃப் த பேஸ் கலெக்டர் ஜங்ஷன் reduces the effective base width, that is called yearly effect. இதுதான் yearly effect ஓட definition. So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து reverse biasing of the base collector junction. Concentration of the minority charge carriers in an extrinsic semiconductor under equilibrium is. So கொஸ்டின்ல minority charge carriers வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு என் டைப் மெட்டீரியல், ஒரு என் டைப் செமிகண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு என் டைப் செமிகண்டக்டரில் என் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே, பி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், ஓகேவா. இப்போது இதில் என்னக்கிறதுல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ், என் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து என் டைப்ல வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ், ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இந்த பி வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத என் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஃபார் என் டைப், ஓகே, என் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆர் இது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மைனாரிட்டி கேரியர் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு
intrinsic concentration that is Ni இல்லை அப்படின்னா 1/Ni. இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கொஷின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் ஆக்ஷன் லா வந்து எழுதிக்கலாம். ஸோ மாஸ் ஆக்ஷன் லா இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். மாஸ் ஆக்ஷன் லா இது என்ன அப்படின்னா n into p is equal to ni square which is a constant. ஓகே, இதில் nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், p அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ni அப்படிங்கிறது வந்து இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன், அதுதான் வந்து ni. இதில் நார்மலாக வந்து ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால விச் இஸ் ஈக்குவல் டு ni ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு n டைப் செமிகண்டக்டரை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். செமிகண்டக்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ n டைப் அப்படிங்கிறதுனால இதை NnPn is equal to ni ஸ்கொயர் அப்படின்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் n எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் n டைப் செமிகண்டக்டர், இது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் n டைப் செமிகண்டக்டர். நமக்கு தெரியும் n டைப்பில் p நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அப்போது இதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம், pn. இதுதான் என்னது மைனாரிட்டி கேரியர். ஓகே, minority carrier which is equal to ni square divided by nn. இது வந்து majority. ஓகே, majority charge carrier வந்து electrons. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து directly or inversely proportional to what அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதில் இந்த majority carrier nn வந்து approximately equal to nd. ஓகே, ni ஸ்கொயர் டிவைடட் பை nd. இந்த n வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு nd. nd அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை வந்து டோப்பிங் கான்சன்ட்ரேஷனும் சொல்லலாம், இல்லை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செமிகண்டக்டராக இருக்குது. அதில் வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், டோப்பிங் பண்ணுவோம், ரைட்? டோப்பிங் பண்ணி அதை எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டராக சேஞ்ச் பண்ணுவோம். இப்போது இதில் nd டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆர் டோனார் ஆட்டம்ஸ் வந்து கிரேட்டர் தென் அசெப்டார் ஆட்டம்ஸ், அது Na. nd வந்து கிரேட்டர் தென் Naவாக இருந்துச்சுன்னா அது வந்து n டைப். ஓகே, அதே இது அசெப்டார் ஆட்டம்ஸ் Na வந்து கிரேட்டர் தென் டோனார் ஆட்டம்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் p டைப். ஓகே, இந்த டோப்பிங் பண்ணுறப்போ டோனார் ஆட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா n டைப், அதே இது அசெப்டார் ஆட்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா p டைப். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு n டைப் தான் எடுத்துருக்குறோம். அதனால n இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு nd. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிஎன்கிறது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்ம இப்போ சாய்ஸ் பார்க்கலாம். பாருங்க, தி மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வராது. ஏன் அப்படின்னா p is equal to ni ஸ்கொயர் டிவைடட் பை nd அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது வராது. இந்த சாய்ஸ் தேர்ட் ஒன் பாருங்க, டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு தி இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன். அப்போது இதில் பாருங்க, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த இன்ட்ரின்சிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த சாய்ஸும் வராது, இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் இதுவும் வராது. இப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் nd. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப் ஹேஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட். ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இதோட ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி
ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஸ்ட்ரக்சர். இதில் 2 ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துருக்குறோம். ஒரு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து மாஸ்டர் ஆக்ட் பண்ணும், இன்னொரு ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஸ்லேவை ஆக்ட் பண்ணும். இப்போ இதில் எப்போ வந்து மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா கிளாக் இன்புட் வந்து ஹையாக இருக்கிறச்ச, தட் மீன்ஸ் 1. ஓகே, கிளாக் இன்புட் ஹை. கிளாக் இன்புட்டே பார்த்தோன்னா ஒரு இன்வெர்ட்டரில் கொடுத்து ஸ்லேவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. அப்போ இதில் வந்து கிளாக் இன்புட் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகே, எப்போ வந்து கிளாக் இன்புட் வந்து 0வாக இருக்கிறச்ச தான் இந்த ஸ்லேவ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறச்ச அவுட்புட் ஸ்டேட்டை வந்து அது சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்லேவ்க்கு வந்து கொடுத்துருக்கோம், இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போது இதில் ஹை வந்த உடனே, இப்போ ஒரு கிளாக் இன்புட் ஹை வந்த உடனே இந்த அவுட்புட் வந்து இமிடியேட்டாக அந்த ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு போகாது. எப்போ வந்து இந்த அவுட்புட் வந்து இங்கே போகும் அப்படின்னா இந்த ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்பில் 0 கிளாக் இன்புட் 0 வர்றப்ப மட்டும்தான் இங்கே உள்ள அவுட்புட் வந்து இந்த ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு போகும். ஃபைனலாக அவுட்புட்டோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து நார்மலாக ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சேஞ்ச் இன் த அவுட்புட் இஸ் இமிடியேட்லி ரிஃப்ளெக்டட் இன் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இமிடியேட்டாக சேஞ்ச் ஆகாது. எப்போ வந்து இந்த ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக் இன்புட் வந்து 0 ஆகுதோ அப்போதான் மாஸ்டரில் உள்ள அவுட்புட்டே இது ரிசீவ் பண்ணும். ஸோ இமிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, சேஞ்ச் இன் த அவுட்புட் இஸ் இமிடியேட்லி ரிஃப்ளெக்டட் இன் த அவுட்புட் அப்படிங்கிறது ராங் ஆன்சர். அடுத்து, சேஞ்ச் இன் த அவுட்புட் அக்கர்ஸ் வென் த ஸ்டேட் ஆஃப் த மாஸ்டர் இஸ் அஃபெக்டட். அப்படின்னா ஹைன்னு கொடுத்த உடனே மாஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாஸ்டர் ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்டிவேட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, அப்போ இதுவும் ராங். அடுத்தது பாருங்க, சேஞ்ச் இன் த அவுட்புட் அக்கர்ஸ் வென் த ஸ்டேட் ஆஃப் த ஸ்லேவ் இஸ் அஃபெக்டட். அப்போ இதுதான் கரெக்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்லேவ் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஸ்டேட் அஃபெக்ட் ஆகிறப்போ whenever it receives a 0 clock input அப்போதான் வந்து இது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகி இதோட அவுட்புட் ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அப்போ ஒன்லி இந்த ஸ்லேவோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ, தட் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆகிறப்போ தான் நமக்கு அவுட்புட்லையும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஃபோர்த் இது பாருங்க, both the master and the slave states are affected at the same time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்கு ஹை இன்புட் கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்து லோ சிக்னல் வந்து கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணாது, ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர், சேஞ்ச் இன் த அவுட்புட் அக்கர்ஸ் when the state of the slave is affected.